கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் இன்று அர்ப்பணிப்பு என்ற தலைப்பிலே தியானிக்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி லூக்கா 14ஆம் அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து 26 யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். கர்த்தர் தம்மை பின்பற்றுவதற்கான தகுதிகளை கர்த்தர் அங்கு சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், யாரா இருந்தாலும் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். எல்லாரும் ஒரு நாள் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படும் போது நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆண்டவரே, இனி நான் உமக்காக வாழ்வேன். ஞானஸ்நானம் அது ஒரு அடையாளம். சொல்றேன், ஆண்டவரே, நான் பழைய மனுஷன் போல இருக்க மாட்டேன். பழைய மனுஷன் செத்துட்டான். இனிமே நான் புது மனுஷனாக உமக்காக நான் எழுந்து உமக்காக நான் ஜீவிப்பேன் அப்படின்னு ஒரு அர்ப்பணிப்பு செய்கிறோம். அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்ற வார்த்தையை இன்னைக்கு நிறைய பேருக்கு சரியா புரிஞ்சுக்க முடியல. நான் செருப்பு போடல, இந்த ட்ரெஸ்ஸை போடல, இந்த 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 நகையை போடல, மற்ற காரியங்கள் வெளிப்புறமான காரியங்களை செய்யறேன், செய்யாம இருக்கேன், இதுதான் அர்ப்பணிப்பு என்று நினைக்கிறார்கள். ஆனா இயேசு அர்ப்பணிப்புக்கு என்ன விளக்கம் சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பகுதியில பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றார், தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனா இருக்க மாட்டான். அதாவது அவங்களாம் வெறுக்கணும் அப்படின்ற காரியத்தை வேதம் கற்றுக் கொடுக்கவில்லை. இயேசும் அப்படி சொல்ல வரல. மனைவியை நேசிக்கணும்னு சொல்றாரு, பிள்ளைங்களை நம்ம போஷிக்கணும், பராமரிக்கணும், நேசிக்கணும்னு சொல்றாரு. வீட்டை கவனிக்காதவன் எங்க வந்து ஊழியத்தை கவனிக்க போறான், சபையை கவனிக்க போறான், விசுவாசியிலும் கேடு கட்டவனா இருக்கிறான் அப்படிலாம் சொல்றாரு. குடும்பத்தை வெறுக்கும்படியாக சொல்லவில்லை. ஆனா இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். என்னன்னா, அவரை நேசிக்கிற நேசத்துக்கும் உங்க குடும்பத்தை நீங்க உங்க அப்பா அம்மாவை மனைவி பிள்ளைகளை நேசிக்கிற நேசிப்பும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த நேசம் என்று சொல்லணும். இது தன் குடும்பத்தை வெறுக்கிறான் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கணும். தேவனை அதிகமாய் நேசிக்கணும். எந்த அளவு நேசிக்கணும்னா, மற்றவங்களுக்கு மேல நீங்க காண்பிக்கிற அன்பு கம்பேர் பண்ணும்போது அது அன்பு, இது வெறுப்பு என்று சொல்லுகிற அளவுக்கு வித்தியாசம் இருக்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுலயும் ஒரு கிரேட் சொல்ல இருப்பாங்க. ஒரு மனுஷன் வந்து ஆரம்பத்துல ஒரு குழந்தை பிறந்து பற்றுதல், அவனுடைய அன்பு நேசம் எல்லாத்தையும் அவனுடைய உலகத்தை அதிகமா ஆட்கொள்கிற ஒரு நபர்கள் யாருன்னா அப்பா அம்மா. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் எவ்வளவு நாள் இருப்பாங்க அப்பா அம்மா? ஒரு கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. அவங்களுக்கு வயதாகும். அவங்க இறந்த பிறகு அவன் அதிகமா யாரை பார்க்கலாம்? மனைவி இல்லைன்னா சகோதர சகோதரிகளை பார்க்கலாம். கடைசி வரைக்கும் யாரு? தான் பிள்ளைங்க மேல அவன் அன்பா இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் தாண்டியும் இவங்க கடைசி யாருமே இல்லை அப்படின்னாலும் நான் நேசிக்கத்தக்கதான ஒரு நபர் எனக்கு இருக்கணும். அந்த நபர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் சொல்றார், அவங்க மேல நேசிக்கிற நேசம் இருக்கணும். ஆனா அதை காட்டிலும் என் மேல இருக்கிற நேசம் அதிகமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில நான் தான் நம்பர் 1 இருக்கணும். அப்பதான் நீங்க அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்கள். அதுல கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறார், தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால். மனுஷன் மீதி மற்றவங்க எல்லாரையும் நான் நேசிக்கிறேன்னு சொல்லுவான். ஆனா உண்மை என்னன்னா, மற்றவங்க எல்லாரையும் காட்டிலும் ஒரு மனிதன் அதிகமாய் நேசிப்பது தன்னைத்தானே. அதனால்தான் இந்த தன்னை பராமரிக்கிறதுக்கு அவ்வளவு பிரயாசப்படுகிறான். சாப்பிடுறது என்ன, உடுத்துறது என்ன, கவனிக்கிறது என்ன, தன்னை பாதுகாக்கும்படியாக இருக்கிறது தான் ஒரு மனிதனின் முதல் தன்னிச்சையான ஒரு செயல், ஒரு உணர்வு, செல்ஃப் பிரிசர்வேஷன். அது நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் என்ன நேசிக்கலன்னு சொல்லவே முடியாது. நாம் செய்கிற ஒவ்வொரு செய்கையிலும் வாழ்கிற வாழ்க்கையிலும் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பண்பு, ஒரு உணர்வு, ஒரு கேரக்டரிஸ்டிக். நம்மை நாமே பாதுகாக்கிற ஒரு காரியம். அது தப்பும் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. நான் என்ன நேசிக்கலன்னா நான் எங்க மற்றவங்களை நேசிக்க போறேன்? நான் என்ன நேசிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா நான் நேசிக்கிறத காட்டிலும் நான் தேவனை நேசிக்கிறேன்.
எங்க எப்பொழுது தேவன் உங்க வாழ்க்கையில முதல் இடத்தை வைத்திருக்கிறாரோ அப்பந்தான் நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று அர்த்தமா இருக்கு. நம்பர் 1 அவர் தான் நம்பர் 1 இருக்கும். இது எல்லா காரியத்தை காட்டிலும், உலகத்துல இருக்கிற பொண்ணு பொருள் காரியங்கள் எல்லாத்தையும் விட்டாலும் என் குடும்பம் எனக்கு முக்கியம் சொல்லுவாங்க. உங்க குடும்பத்தை காட்டிலும் என் உயிர் எனக்கு முக்கியம் சொல்லுவாங்க. உங்க உயிரை காட்டிலும் அதிகமான முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுப்பதுதான் அர்ப்பணி. ஆண்டவரே நான் உம்மிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே மற்ற எல்லாத்த காட்டிலும் நீங்க தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுகிற அந்த முடிவு, அந்த டிசிஷன் தான் உங்களை அர்ப்பணிக்கிறேன். வெளிப்புறமான காரியங்களை நீங்க விடுறீங்களோ செய்றீங்களோ செய்யாம போறீங்களோ இல்லை, உங்க உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிற. உங்க உள்ளத்துல ஆண்டவர் நம்பர் 1 இருந்தா நீங்க ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்க. 2 கொரிந்தியர் 5:14-15 சொல்லுது, நம்ம எல்லாருக்காகவும் இயேசு மரித்தாராம். நம்ம எல்லாருக்காகவும் மரித்தவருக்காக இனிமே நம்ம நமக்காக வாழாம அவருக்காக, நமக்காக மரித்து உயிரோடு இருந்த இயேசுக்காக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த முடிவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, ஆண்டவரே இனிமே நான் எனக்காக வாழாம உமக்காக வாழுகிறேன். இந்த வாழ்க்கையில எனக்குன்னு எதுவும் இல்லை, இந்த வாழ்க்கை வாழ்வது உமக்காக. அதுதான் அர்ப்பணி. இதே காரியத்தை இன்னொரு பகுதியிலையும் லூக்கா 9 இயேசு சொல்லுகிறார். தன்னை பின்பற்ற வேண்டும் என்றால், தனக்கு சீஷனா இருக்க வேண்டும் என்றால் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது லூக்கா 9 57 62 வரைக்கும் பார்க்கிறோம். இங்க ஒரு நபர் சொல்லுகிறார், இயேசுட்ட பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீ எங்க போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். ஒரு ஆள் தன்னை அர்ப்பணிக்கிறதாக, ஐ வில் ஃபாலோ யூ, எங்க போனாலும் என்ன நடந்தாலும் உம்மை ஃபாலோ பண்ணுவேன், உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு ஒரு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார். முதலாவது என்ன சொல்றாருன்னா, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. முதல் காரியம் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரணும்னா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். 1000 உழைச்சிட்டு கடைசி அப்பாடா அப்படின்னு தலை சாய்க்க ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அது கூட இல்லை. எனக்கு என்ன பின்பற்றி வர நீ ரெடியா அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவரே என்ன பின்பற்றிட்டு வரேன், எனக்கு ஆனால் என் தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்கணும். சந்திப்பார், இல்லைன்னு சொல்லலை. அவரை பின்பற்றி அவரை நம்பி வந்திருக்கிற ஒருவரும் கைவிடப்பட்டதா வேதத்துல நம்ம பார்க்கல, உலகத்திலையும் நம்ம பார்க்க முடியாது. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறது பார்க்கவே முடியாது. அவரை பின்பற்றி வந்தா கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, இஸ் தி காட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட், சகல ஆறுதலின் தேவன் அவர் தான். ஆறுதல் கொடுக்கிறவர், இளைப்பாறுதல் கொடுக்கிறவர். ஆனா இளைப்பாறுதல் இருந்தாதான் இல்லதான் அந்த கொஸ்டின் இருக்கக்கூடாது. இளைப்பாறுதல் இல்லைனா கூட, கம்ஃபர்ட் இல்லைனா கூட உம்மை பின்பற்றி வருவேன். அந்த டிசிஷன் எடுக்க முடியுதா? உலகத்தில் இருக்க ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சரீரத்துக்கான நன்மைகள் தேவை, கர்த்தர் தருவார். அதையும் ஆண்டவர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். நம்மளாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள் நல்ல சௌகரியமா, இளைப்பாறுதலோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஆரோக்கியத்தோடு வாழணும் தான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால தான் வேதத்துல பார்க்கிறோம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இது தேவனுடைய இருதயம். நம்ம சுகமா வாழணும், எல்லாற்றிலும் செழித்து இருக்கணும், வாழ்ந்து இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். ஆனா அந்த வாழ்வு இருந்தாதான் நான் ஆண்டவரை பின்பற்றுவேன் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல சொல்லணும், அவர் என்னை வாழ வைக்க முடியும் அவரால். ஆனா அவர் வாழ வைக்கலைன்னா கூட நான் அவரை மாத்திரம் தான் பின்பற்றுவேன். அவரை ஒருத்தர் தான் நான் சேவிப்பேன், அவர் ஒருத்தருக்கு தான் நான் என்னுடைய அர்ப்பணிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுகிற மனது தான் தேவன் பார்க்கிற அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை. அடுத்ததாக அவர் அதே பகுதியில் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், நீ என்னை பின்பற்றுவான்னு. அப்போ அவன் சொல்ல, ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு சொல்றார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்க. இந்த பகுதியில் என்ன பார்க்குறோன்னா, அப்பா அம்மாவை அடக்கம் பண்ணாத அப்படின்னு சொல்ல வரல, கடந்த காலத்தை காரணம் காட்டிட்டு ஆண்டவர் நான் அதெல்லாம் சரி பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட வரேன். இப்போ உலகத்தில் நிறைய பேர் என் வாழ்க்கையில் பழைய காரியங்கள், நிறைய காரியங்கள், கடந்த காலத்தில் இருக்க நிறைய காரியங்கள் சரியில்லாமல் இருக்கு, மரித்த நிலையில இருக்கு, அதெல்லாம் நான் சரி பண்ணிட்டு ஆண்டவர் உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட நான் உண்மையா இருக்கேன், அதுக்கப்புறம் நான் உங்களை சேவிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களை பின்பற்றி வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்.
கடந்த காலத்தை குறித்து நீ கவலைப்படாத, கடந்த காலத்தை பார்த்துக்கிட்டோம். நீ என்னை பின்பற்றி வரதா இருந்தா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. கடந்த காலத்தை குறிச்சிட்டு ஆண்டவரே அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, அது சரியில்லையே சாக்கு சொல்ல. ஆண்டவர் உங்களை நோக்கி என்னை பின்பற்றி வான்னு சொன்னீங்கன்னா கடந்த காலத்தை நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. ஆண்டவர் அதை கன்சிடர் பண்ணலையே, அதை கணக்கிலே அதை அவர் எண்ணம் கொள்ளவே இல்லை. அதை பத்தி ஆண்டவர் சொல்ற, கடந்த காலத்தை உன்னால விட முடியலன்னா நீ என்னை பின்பற்றி வர முடியாது. அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கடந்த காலம் மரித்து போய்விட்டது. அதை பிடிச்சிக்கிட்டு அதை உங்க மனசுல வச்சுக்கிட்டு அந்த சுமையை தாங்கி கொண்டு நீங்க ஆண்டவரை பின்பற்ற முடியாது. தொடர்ந்து அதே பகுதியில் சொல்ற இன்னொரு ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரே உண்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றார், கலப்பையின் மேல் கை வைத்துட்டு திரும்பி பார்க்கிறவன் எனக்கு தகுதியானவன் இல்லை அப்படின்றார். கடந்த காலமானாலும் சரி, நிகழ்காலமானாலும் சரி, எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு, இந்த பொறுப்பு இருக்கு. இந்த சொன்ன 3 பேரும் சொல்லுகிற ஒரு 3 பேரும் எதிர்பார்க்கிற காரியங்கள் தவறல்ல. ஒரு தலைசாய்க்கு ஒரு இடம் வேணும், இங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன், வீட்டில் உள்ளவங்கிட்ட போய் நான் சொல்லிட்டு வரேன், தவறான காரியங்கள் அல்ல. ஆனா அதற்கு முதலிடம் கொடுக்கிறவர்களா இருந்தீங்கன்னா நீங்க எனக்கு சீஷனா இருக்க முடியாது. ஒரு வாட்டி ஆண்டவரே நீர் தான் என்னுடைய வாழ்க்கையில நம்பர் 1 சொல்லிட்டு வேற காரியத்துக்கு உங்க கவனத்துல அது அதிக முக்கியமா தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் அது ஆண்டவரே பின்பற்றுவேன் அப்படின்னு ஒரு சொல்லுகிற மனப்பான்மை நமக்கு இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அடிக்கடி சொல்றோம், வாரந்தோறும் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு. அர்ப்பணிப்பின் அர்த்தத்தை புரிந்தவர்களாக, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்தவர்களாக அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்த சொல்கிறார். அர்ப்பணிப்பு என்றது ஒரு வாயின் வார்த்தை அல்ல, நம் வாழ்கிற வாழ்க்கைன்னு சொல்லும் போது வெளியரங்கமாக இருக்கிற காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கல, உங்க வாழ்க்கையில அவர் நம்பர் 1 இருக்கிறாரா என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் பவுல் சொல்கிறான், பிலிப்பியர் 3 அதிகாரம் 13 14 ஒன்றை செய்கிறேன், ஒரே ஒரு காரியத்தை தான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான் இருக்கு. எனக்கு பழசெல்லாம் நான் மறந்துட்டேன், முன்னால நடந்தது என்னவோ அதெல்லாம் நான் மறந்துட்டேன், அதெல்லாம் விட்டுட்டு முன்னானவைகளை தான் நோக்கிறேன். ஆண்டவர் எனக்காக ஒரு லக்கை வச்சிருக்கிறாரு, அந்த லக்கை நான் பிடித்து கொள்ளும்படியாக நான் அதை தொடர்ந்து ஓடுகிறேன். அந்த ஃபோக்கஸ் அதே தான் 18 வசனம் 19 வசனத்துல சொல்லுகிறான், பூமிக்குரிய காரியத்தின் மேல நீங்க கவனம் வச்சீங்கன்னா கிறிஸ்துவின் சிலுவைக்கு நீங்க பகைங்கரா இருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்காக உங்க வாழ்க்கைக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது உங்களுடைய கவனத்துல இல்லாம பூமிக்குரிய காரியங்கள் தான் உங்க கவனத்துல இருக்கு, அதுதான் மைண்ட்ல எப்பவுமே ஓடிட்டு இருக்கு. அதுக்காக தான் உங்க வாழ்க்கையில நீங்க ஓடுறீங்க, உங்க வாழ்க்கையின் மோட்டிவேஷனே உந்துதலே அதுதான் அப்படின்னு இருந்தா, வேதவசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறான், நீங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைங்கரா இருக்கிறீங்க. அப்படி இல்லை, உலகத்துல நம்ம வேலை செய்ய வேண்டியதை வேலை செய்யணும், நம்முடைய பொறுப்புகள் எல்லாம் நிறைவேற்றணும் இல்லைன்னு சொல்லலை. ஆனா என் வாழ்க்கையே உந்துகிற ஒரு காரியம், நான் வாழ்கிறதின் அர்த்தம் என்ன என்பதற்கு தேவன் எனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் வாழ்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டமே அதுதான். அந்த எண்ணத்தோடு வாழ்கிறது தான் அர்ப்பணிப்புள்ள உள்ள வாழ்க்கை. அதுதான் கொலோசியர் 3:2 பவுல் சொல்லுகிறான், மேலானவைகளை நாடுங்க. என் சிந்தை பூமிக்குரிய காரியத்திலேயே இருக்கக்கூடாது, ஆண்டவரை நோக்கி இருக்கணும். அவர் வரப்போறாரே, அதுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு, அந்த அசைன்மெண்ட்டை நான் முடிக்கணும். நிறைய பேருக்கு ஆண்டவர் எதுக்காக என்ன பூமியில வச்சிருக்கிறார், என்னுடைய லக்கு என்ன, என்னுடைய நோக்கம் என்ன, அவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதே தெரியாம வாழ்றோம். அதே தெரியாம ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன் என்பது வெறும் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. கர்த்தரை எதிர்பார்க்கறதுன்னா உங்க வாழ்க்கை அர்ப்பணிப்பை காண்பிக்கணும். நீங்க எதற்காக வாழுகிறீங்க, என்ன காரியத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியில வாழ்றீங்க, உங்க சரீர முயற்சி, பலன், உங்க தாளந்துகள், உங்கள் நேரம், உங்க சிந்தனை, உங்களுக்கு இருக்கிற எல்லா விருப்பங்கள் எதை நோக்கி இருக்கு? பூமிக்குரிய காரியங்களா, ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த காரியத்தை? அர்ப்பணிக்கிறேன்
ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் லைஃபோட கோல் எங்க எதுவாக இருக்குன்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கீங்களா இல்லையான்னு. என் லைஃப் கோல் எனக்கு ஒரு வீடு கட்டணும், ஒரு நல்ல நிலம் வந்திருக்கணும், தப்பு கிடையாது. வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரின் நீதியும் தேடுங்கள். அப்போ நீங்கள் இந்த பூமிக்குரிய காரியங்கள்லாம் பார்க்குறீங்களா, சாப்பாடு உடுத்துறது, நல்ல தங்குறதுக்கு ஒரு வீடு, இடம், சௌகரியம் எல்லாம் தானாக வந்து சேருமா? அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என் லைஃப் கோல் என்ன? என் வாழ்க்கையில் ஆண்டவர் நம்பர் 1 இருக்கணும். நான் பூமியில் என்னுடைய ஜீவியத்துக்கு அவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் நம்பர் 1 இருக்கணும், மற்ற எல்லாத்தையும் காட்டிடணும். இதுதான் அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை. இந்த அர்ப்பணிப்புள்ள ஆண்டவர்கிட்ட நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. இதை எசேக்கியேல் 16:8 தேவன் மக்கள் தங்களை அர்ப்பணிக்கிறத, அந்த தேவனோடு இருக்கிற உறவை ஒரு திருமண பந்தத்துக்கு அவர் ஒப்பிடுகிறார். அதுல ஒரு திருமணத்துல ஒரு கணவன் ஒரு மனைவி ஒருவருக்கு ஒருவர் தங்களை அர்ப்பணிக்கிறார். அவங்க சொல்றாங்க, ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் உமக்கு உண்மையா இருப்பேன், நான் உண்மை நேசிப்பேன் அப்படின்னு. அந்த உறவை தான் ஆண்டவர் ஆண்டவருக்கு நீங்க தங்களை அர்ப்பணிக்கிறத அந்த மாதிரி உறவுக்கு அவர் ஒப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 6:19-20 சொல்லுது, நம்முடைய இந்த சரீரம் இந்த ஆவி நமக்கு சொந்தம் இல்லையா, அவர் ஆண்டவருக்கு சொந்தமா. ஏன்னா அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. இந்த வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அப்புறம் என் இஷ்டம், என்னுடைய வாழ்க்கை, என் விருப்பங்கள், எனக்கு நன்மை அப்படின்னு இல்லை. ஒரு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவி என்ன பண்றா, கணவனுக்கு என்ன பிடிக்குமோ, கணவனுக்கு எது நன்மையோ அப்படி அவங்க கவனம் எல்லாம் தங்க மேல விட்டுட்டு கணவன் மேல இருக்கு. அதே மாதிரி மனைவிக்கு எது பிடிக்கும், மனைவிக்கு எப்படி போஷிக்கலாம், பாதுகாக்கலாம் என்பது தான் கணவனுடைய நோக்கமா மாறுகிறது. அதே மாதிரி ஆண்டவருக்கு எது நன்மை, எது பிரியம், அதுதான் டெடிகேட்டட் லைஃப், அதுதான் கமிட்மெண்ட். அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அந்த திருமணத்துல உங்க கவனம் எல்லாம் உலகத்துல தான் வாழ்வாங்க. ஆனா அவங்க கவனம், அவங்களுக்கு வாழ்க்கையில முதலிடம் யாரு? அந்த திருமணத்துல கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் என்ற உறவு தான் இருக்கும். மற்ற எல்லா உறவுகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்வாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில அந்த உறவுல நம்பர் 1 நிற்கிறது கணவன் மனைவியா இருப்பாங்க. அதே மாதிரி மற்ற உலகத்துல 1000 காரியங்கள் இருந்தாலும் எனக்கு நம்பர் 1 ஆண்டவர். அவர் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதான் எனக்கு நம்பர் 1 நோக்கம். யாக்கோபு 4:4 வசனம் சொல்லுது, உங்க நோக்கம், உங்க ஐக்கியம், உங்க நேசம் எல்லாமே ஆண்டவர் மேல இருக்கணும். அது இல்லாம உலகத்தோடு நீங்க சிநேகமா இருந்தா வேத வசனம் சொல்லுது நீங்க தேவனுக்கு பகைங்கரா இருக்கிறீங்களா. அதே வசனம் தொடக்கத்துல சொல்லுது, அப்படிப்பட்டவங்க உலக சிநேகிதமா இருக்கிறவங்கள விபச்சாரரே விபச்சாரிகளே அப்படின்னு சொல்றாரு. அந்த உறவை நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. ஆண்டவருக்கு நீங்க முதலிடம் கொடுக்காம உலகத்தோடு நீங்க சிநேகமா இருந்தீங்கன்னா அது துரோகம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி ரோமர் 1:25 விக்கிர ஆராதனை ஆவிக்குரிய ஒரு விபச்சாரமா இருக்குதான். விக்கிர ஆராதனை அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு சிலை வச்சுக்கிட்டு அதை வழிபடுறது மாத்திரம் இல்லை, உங்க வாழ்க்கையில எது நம்பர் 1 இருக்கோ அதுதான் உங்களுக்கு விக்கிறோம். ஒரு சிலையமானாலும் சிலையெல்லாம் கும்பிடலைங்க அப்படின்னு சொன்னா நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன்னு மாத்திரம் சொல்லல. உங்க வாழ்க்கையில எது நம்பர் 1 இருக்கு, ஆண்டவர் நம்பர் 1 இல்லாம வேற எதையாவது நீங்க நம்பர் 1 வச்சீங்கன்னா அது உங்களுடைய விக்கிரகம். அதை தேவன் அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையா பார்க்கல. அந்த வேதம் விபச்சாரம் என்று சொல்லுகிறது. தேவனுக்கு நீங்க உடன்பட்டவர்களா இருந்தீங்கன்னா, தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்களா இருக்கிற நீங்க வேறொருத்தர் வேறொரு காரியம் வேறொரு நோக்கத்துக்கு முதலிடம் கொடுக்கும் போது தேவன் அதை துரோகம் என்று எண்ணுகிறவராக இருக்கிறார். நான் முழுதுமா என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எதுனா பவுல் சொல்லுகிற வார்த்தை தான். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறான், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையில இந்த 2 அம்சங்கள் காணப்படணும். முதலாவது, நான் மரித்திருக்க வேண்டும். நான் என்னுடைய விருப்பங்கள், எனக்கு நன்மை அப்படின்ற ஒரு காரியம் மரித்திருக்கணும். இதை தான் நம்ம ஞான ஸ்நானத்துல ஓமானமாக செய்கிறோம். நான் தண்ணீருக்குள்ள மூழ்கி எந்திரிக்கும் போது வேதவசனம் சொல்லுது, நான் பாவத்துக்கு மரித்திருக்க, உலகத்துக்கு மரித்திருக்க, நான் மரிச்சிட்டேன், பழைய மனுஷன் மரிச்சிட்டான், புது மனுஷனா வாழ்கிறேன். அதுதான் பார்த்தோம் 2 கொரிந்தியர் 5:14-15 நான் உயிரோடு எந்திரிச்சு வாழறது எதுக்காக? எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தாரே அவருக்காக வாழத்தக்கதாக நான் புது மனுஷனா வாழ்கிறேன்.
பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏன்னா எல்லாம் புதிதாயினா என்னது? பூமிக்குரிய காரியங்கள் மாத்திரமில்ல, என்னுடைய லைஃபோட, என்னுடைய வாழ்க்கையோட நோக்கம், லட்சியம், எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாமே புதுசு. ஆண்டவர் எனக்கு கொடுக்குற ஒரு காரியங்கள், அவர் கொடுத்த எண்ணங்கள், அவர் கொடுத்த நோக்கம் தான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமா இருக்கும். அவருடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பமா இருக்கும். எல்லாம் புதுசா மாறிடணும். நான் மரித்தேனே, அப்போ கிறிஸ்து எனக்குள்ளாக பிழைத்திருக்கணும்னா முதலாவதாக நான் மரித்திருக்கிறேன் என்ற ஒரு காரியம் நிகழும். அதே இதுதான் கலாத்தியர் 5:17 பார்க்கிறோம். கிறிஸ்துக்கு நம்ம அர்ப்பணித்திருந்தோம்னா நம்முடைய ஆசை இச்சைகளையும் நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். கிறிஸ்தவனுக்குன்னு சொந்தமா ஆசை, எந்த ஆசையும் இருக்கக்கூடாதா? விருப்பங்களும் இருக்கக்கூடாதா? இருக்கலாம். ஆனா அதை நானே சிலுவையில் அறைந்திருக்கணும், அதை சாகடிக்கணும். எனக்கு சொந்தமாக தேவனுடைய விருப்பம் இல்லாமல் என்னுடைய விருப்பம் பெரிய காரியமா எனக்கு இருக்கக்கூடாது. அதை நான் சிலுவையில் அரைஞ்சி ஆண்டவருடைய விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றுறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம வாழுறேன்னு, அதுதான் அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை. அப்போ இந்த ஆண்டவருடைய திட்டம் எங்க இருக்கு? அவர் எப்படி வாழ்ந்தார் அதை பார்த்து நான் வாழணும் என்பதை வேதமும் சொல்லி கொடுக்குது. 1 பேதுரு 2:21 22 வேதம் சொல்லிருக்குது, அவர் நமக்காக அடிச்சுவடுகளை வைத்திருக்க அந்த அடிச்சுவடுகளின்படி நம்ம வாழறதுக்கு நம்ம அவரை பின்பற்றி போகணும். அவரை பின்பற்றி போகணும்னா ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார், ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவார், அதன்படியாக நான் வாழணும். அவர் நமக்காக வைத்திருக்கிற எக்ஸாம்பிள், அவர் போன பாதை, அதன்படியாக நான் வாழ பிரயாசப்படணும். அதுதான் அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை. 1 யோவான் 4:17 பார்க்கிறோம், அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இந்த பூமியில வாழுகிறோம், அவரை போல நான் வாழணும். அதுதான் அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை. இந்த அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை நான் எப்படி வாழறது அப்படின்னு சொல்லும்போது அதே வசனத்துல 2:20 கலாத்தியர் 2:20 தொடர்ந்து பார்க்கிறோம், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்ப எப்படி பிழைச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எப்படி நான் ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியுங்க? நான் மரித்து ஆண்டவர் கிறிஸ்து தான் எனக்குள்ளாக வாழணும், அவரை போலவே நான் வாழணும், அவர் எனக்காக வைத்திருக்கிற அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுவேனா வாழணும்னா என் சொந்த முயற்சினால வாழ முடியாது. நான் எப்படி வாழணும்னா அவரை பற்றும் விசுவாசத்தினாலே வாழணும். நான் எந்த காரியத்தையும் நான் எப்படி செய்வேன்? என்னுடைய ஆசை இச்சைகள்லாம் விட்டுட்டு, எனக்கு நன்மையா தோன்றதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிற காரியத்தை எப்படி நான் செய்வேன், அவர் எப்படி நான் முதலிடமா வைப்பேன்னா அவர் மேல எனக்கு விசுவாசம் இருந்தால் தான் அப்படி ஒரு பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். இன்னொரு காரியத்தை மக்கள் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் விசுவாசிக்க தான் செய்கிறேன், ஆனாலும் அப்பப்போ நான் நிறைய பேர் பார்க்குறோமே, ஆரம்பம் நல்லதா இருக்கும், ஓட்டம் நல்லதா இருக்கும், பாதியில் விட்டுட்டு போயிடுறாங்க, காணாமல் போயிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது ஒரு இமோஷனலாக செய்கிறாங்களே ஒழிய அதை நிறைவேற்றணும், அந்த அர்ப்பணிப்பிலே வாழ்வதற்கு ஆதாரம் நம்முடைய உணர்வு இல்லை, நம்முடைய இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. வேதம் சொல்லுகிறது அர்ப்பணிப்புக்கு ஆதாரமே எந்த பேசிஸ்ல நான் அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழ முடியும்னா தேவனுடைய அன்பின் அடிப்படையில் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கிற அளவுக்கு உலகத்தை நேசிச்சார். இந்த உலகத்தை காப்பாற்றணும், அவங்க கெட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு வைத்து, ஒரு தீர்மானம் வைத்து தங்களை அர்ப்பணித்தவர்களா பண்ணவர். எப்படி பண்ண முடிஞ்சதுன்னா தம்முடைய அன்பினால, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தபடியினால தான் அவரால் தம்முடைய அர்ப்பணிப்பை நிறைவேற்ற முடிஞ்சது. அதே காரியத்தான் இயேசு பேதுருக்கும் சொல்றார். இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு ஆண்டவரை பார்க்க முடியலன்னு பேதுருவும் ஒரு சில சீஷர்களும் மீன் பிடிக்க போயிடுறாங்க. அப்போ ஆண்டவர் திரும்ப கூப்பிடுறாரு, அவங்கள கூப்பிட்டு அவங்கள திரும்பவும் ஆதி விசுவாசத்துல அன்புல கூட்டி சேர்க்கும் போது யோவான் 21 15 19 ஆண்டவர் பேதுருவோடு பேசுகிறார். திரும்ப ஆதியில சொன்ன மாதிரியே உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் சொன்னது அதே கட்டளையை அவனுக்கு திரும்பவும் கொடுக்கிறார். போ நீ என்னுடைய மந்தையை மெய், ஆடுகளை மெய் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்கிறார், ஊழியம் செய் அப்படின்னு சொல்லுகிறார். திரும்ப திரும்ப கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீ என்னை நேசிக்கிறாயா? மற்ற எல்லாரை காட்டிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? ஆண்டவர் சொல்ல, எனக்காக நீ வாழ்கிற வாழ்க்கைய எந்த பேசிஸ்ல வாழ முடியும்னா என்னில் அன்பு இருந்தாதான் எனக்காக நீ வாழ முடியும். இந்த அன்பு நான் எப்படி நேசிக்கிறதுனா இது ஏதோ ஒரு நம்ம கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு காரியம் இல்லை, ஒரு ரியாக்ஷன் தான் அது. வேத வசனம் சொல்லுது 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் அன்பை பெற்றவர்கள் அதை பிரதிபலிச்சா போதும். அவர் என்னை எந்த அளவுக்கு நேசித்தார் என்பதை நான் தியானிக்க அவரை நேசிக்கிறது லகுவா மாறிடும்.
அப்போ நாமும் பவுல் போல சொல்ல முடியும். ரோமர் 8:38 39 சொல்லுகிறான் பாருங்க, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். மற்ற எந்த காரியமும் என்ன தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அதே அவனே சொல்லுகிறான், நம்ம ஏற்கனவே பார்த்த வசனத்துல 2 கொரிந்தியர் 5 கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. எதற்காக? அவருக்காக வாழ முடியாது. அன்பால் உந்தப்பட்டவர்களா, அந்த என்னுடைய இன்ஸ்பிரேஷன் ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும், அவருக்கு டெடிகேட்டடா இருக்கணும், அவருக்கு நான் என்னை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று சொல்ற காரியத்திற்கு என்னை ஏவுகிறது என்னன்னா கிறிஸ்துவின் அன்பு. அந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுனால தான் என் வாழ்க்கையில் அவர் நம்பர் 1. என்னுடைய நேசத்துக்கு அவர் நம்பர் 1. அவருடைய நோக்கம் தான் என்னுடைய வாழ்க்கை நம்பர் 1. என்னுடைய ஆசை இச்சைகளை நான் சிலுவையில் அறைகிறேன். பூமியில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நான் 2வது நிலையில தான் வச்சிருக்கிறேன். ஆண்டவருக்கு மேல வச்சிருக்கிற அன்பை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு உலகம் என்னை பார்த்து சொல்லணும். அந்த அளவுக்கு தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு அதிகமா இருக்கும். எப்போன்னா அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே நான் உண்மை என்னுடைய வாழ்க்கையில முதன்மையான இடத்தை உமக்கு தான் தருகிறேன் அப்படின்னு அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை தான் அர்ப்பணிப்பு. அதை கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார். இது ஒரு சாய்ஸ் இல்லை, இது ஒரு கட்டளை. இப்படி என்னை ஃபாலோ பண்ணாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஒவ்வொரு கிறிஸ்துவன் மேல் இருந்த கடமை. அதை தான் அவர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். இதுதான் நம்முடைய லைஃப் ஸ்டைலா இருக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையை உமக்காக நாங்கள் அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று இன்று திரும்பவும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறீர். ஞான ஸ்நானத்தில் உம்மோடு நாங்கள் செய்த உடன்படிக்கை நிறைவேற்றுகிறவர்களாக, மரண பரியந்தம் அதற்கு உண்மை உள்ளவர்களாக வாழ, உம்முடைய அன்பை அறிந்து புரிந்து கொண்டு வாழ உதவிச்சு. இங்க வாழ்க்கையில வேற எந்த காரியமும் நம்பர் 1 இருக்கக்கூடாது. அதை நீர் விக்கிரகமாக பார்க்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உலக சிநேகமாய் நாங்கள் வாழாமல் உம்மை நேசித்து உம்மை மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில முதலிடம் கொடுத்து வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இன்று இந்த சத்தத்தை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்கிறவர்கள் அந்த அர்ப்பணிப்பிலே மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாய் வாழ உம்முடைய அன்பினால் அவர்கள் இருதயத்தை நிரப்புவீராக. உமக்காக தங்களை அர்ப்பணிக்கும் போது பூமிக்குரிய நன்மைகளாலும் ஆவிக்குரிய நன்மைகளாலும் நீர் நிரப்பி, நீர் ஒரு கணவனை போல எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்து பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறேன். உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே. இந்த ஊழியத்துக்காக ஜெபித்தும் கொடுத்தும் உதவுகிற சகல பங்காளர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா.